காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும். பிறரால் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தை தெரிந்து கொள்ளாதே. உன்னை அழைத்தவன் உன்னை உயர்ந்த இடத்தில் உட்கார வைக்கட்டும். எந்த இடத்திலும் தேவ ஞானத்தோடு நடந்து கொள். நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ள தேவன். என்னிடத்தில் கற்றுக்கொள். என் ஆலோசனைக்கு எப்போதும் காத்திரு. பரிபூர்ணமான ஒப்பு கொடுத்தலும் கீழ்ப்படிதலும் இன்று உன் தேவை. என்னுடைய ராஜ்யத்தின் சட்டதிட்டங்கள் இவ்வுலகின் சட்டதிட்டங்களுக்கு முற்றிலும் மாறுபட்டவை. உன்னுடைய சிந்தனை செய்கை யாவும் என்னுடைய வசனத்தினாலும் பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தினாலும் கட்டுப்படுத்தப்படட்டும். உன்னை வெறுமையாக்கு. ஏழைகளை புறக்கணிக்காதே. அவர்கள் கூக்குரலுக்கு உன் செவியை அடைத்து கொள்ளாதே. எப்போதும் பிறரது தேவைகளை குறித்து கவனம் செலுத்து. உன்னை போல பிறனையும் நேசி. உன் தேவைகளையே எண்ணி உன் கண்களை மூடிக்கொள்ளாதே. நான் உன் தேவன், உன் மேய்ப்பர், உனக்கு குறைவில்லை. ஆதார வசனம்: இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு 25:40.